4:30 ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் ட்ரிப்பு வேன் இப்போதே வந்தது. இனி வேன் ஸ்கூலுக்கு போகாது. நம்ம 3:30 நம்ம லாஸ்ட்டு சொன்னோம். பேரண்ட்ஸ் லேட்டாக வர வேன் ட்ரிப்பு அடித்து முடிச்சாச்சு. இப்படியே வந்துக்கிட்டே லேட்டாக இருந்தால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மீதி பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறட்டும். ஓகே, அனுப்பி ஃபஸ்ட்டு ஸ்கூல் ப்ரேயரு, தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் காம்படிஷன்ஸ் இருக்குது, வெல்கம் ஸ்பீச்சு. இப்போ ஏஇஓ ஆஃபீஸில் டிஓ ஆஃபீஸில் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளை ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஸ்டூடெண்ட்ஸ் கீப் குவைட், சைலன்ஸ். Good evening everybody. I take the privilege of welcoming the gathering towards our annual day celebration. First of all, let us invoke Almighty with our humble prayers, followed by Tamil Thai Valthu. I request everyone present here to please stand up for a while and join us in prayer. Praise be to God, Lord of the world, the beneficent, the merciful, owner of the day of judgment. Thee alone we worship, and Thee alone we ask for help. Show us the straight path, the path of those whom you have favored, nor of those who have incurred Thy wrath, nor of those who have gone astray. Amen. கடவுளும் தமிழமழந்தை தெளிவொழுகும் சீராரும் மதனமென திகழ்வத கண்டமிது எக்கணமும் அதில் சிறந்த நாவிடனல் திருநாளும் தக்க சிறு இவை முதலும் தைத்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியங்கு செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. Please be seated. Now I call upon Mrs. Kumarai to welcome the gathering. என் இனிய மாலை வணக்கம். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கும் எமது பள்ளியின் தாளாளர் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியில் தினந்தோறும் புது புது படைப்புகளை அளிக்கும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருகவென பேரன்புடன் வரவேற்கின்றேன். அகரம் சொல்லித்தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான எம் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களை இருகரம் கூப்பி வருக வருகவென்ற வரவேற்கின்றேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு
மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க கல்வி செல்வத்தை பயிலும் வருங்கால இந்தியாவின் தூண்களாக வலம் வரும் எனதர்மை மாணவ செல்வங்களை வருக வருகவென மனமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். மேலும் தங்கள் குழந்தைகளின் பல்வேறு திறமைகளை காண அலைக்கடலென திரண்டு வந்திருக்கும் பெற்றோர்களையும் உறவினர்களையும் இருகரம் கூப்பி வருக வருகவென மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைய இறைவனின் நல்லாசியை நாடி நல்வாழ்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். It is time to honor the guest of honor and the parent judges who had been our helping hands during Children's Day competition. Annual report will be presented by Mrs. Raisa Sultana. சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து ஜட்ஜஸாக இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் இப்போ நாங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் ஆனர் பண்ண போகிறோம். பேர் சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வாங்க. மிஸ்ஸஸ் கலைசெல்வி, மாலதிஸ் மதர். மிஸ்ஸஸ் முத்துமாரி, இனியா அண்ட் செண்பகவேல்ஸ் மதர். Mrs. Menaka, Atika and Janadayal's mother. Mrs. Ramya, Varshika's mother. Mrs. Rizwana Parveen, Jeza Irin's mother. Mrs. Shazia Parveen, Mrs. Shifana Parveen, Muhammad Hassan's mother. Mrs. Divya, Danshika Sri's mother. Mrs. Meena, Divani Sri's mother. Mrs. Anis Fatima, Aslam Jawaz's mother. Mrs. Chitra, Mitra's mother. Mrs. Murugeshwari, Venila Shri's mother. Mrs. Sangeeta, Ritika's mother. இருக்கீங்களாமா? எல்லாரும் வந்தாச்சா? நல்லா நீங்கள் குழந்தைங்களுடைய திறமைகளை பார்க்கறதுக்கு டேலண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் நடந்துச்சு. அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லா பேரண்ட்ஸும் நெக்ஸ்ட் இயர் வரணும். அந்த குழந்தைகளுடைய இந்த டேலண்ட்டுங்களை பார்க்கறதுன்றது ரொம்ப நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அறியா பருவம், அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தெரியும். அது ஒரு மோட்டிவேஷ்னல் தாட்டும் இருக்குது. அதையும் நீங்கள் அமைதியாக இருந்து கவனிக்கணும். இப்போ பேரண்ட்ஸுங்க, நீங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸு, இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி 5 days வந்தாங்க, 4 days வந்தாங்க, 3 days வந்தாங்க, 2 days வந்தாங்க. காலையில் வந்துட்டு எப்படி டீச்சர்ஸ் போகிறாங்களோ அதே மாதிரி ஈவினிங் போனாங்க. அடுத்த வருஷமும் நீங்கள் எல்லாரும் வரணும், வந்து கலந்துக்கணும். அதுக்காக ஒரு சின்ன அவங்களுக்கு நன்றி தெரியப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஓகே, மிஸ்ஸஸ் கலைச்செல்வி. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாப், டீச்சர்ஸ் கிளாப். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. மிஸ்ஸஸ் முத்துமாரி, இனியா மதர், தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. மிஸ்ஸஸ் மேனகா, ஆத்திகா, ஜனதயாள் மதர், தேங்க்யூ. Mrs. Devi, Sri Rakshan, Sri Varsan Ma'am, thank you ma'am. Mrs. Ramya, Varshika, Yugandev Mother, thank you ma'am, thank you. Mrs. Rizwana Parveen, Jazairin Ma'am, Jazairin Mother, okay. Mrs. Shifana Parveen, Muhammad Hassan Mother, thank you ma'am. Mrs. Divya, Dansika Sri Mother, thank you ma'am, thank you. Mrs. Meena, Divani Sri Mother, thank you ma'am. Mrs. Anis Fatima,
Aslam Jawad mother, thank you. Thank you. Mrs. Chitra Mitra mother, thank you. Thank you. Mrs. Murugeswari Vanilla Shri mother, thank you. Thank you. Mrs. Sangeeta Ritika mother, thank you. Thank you. Thank you. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்மா. கார்னர் பாசிங் த பார்சல் அப்படின்றது அந்த கேம் நடந்துச்சு. அதில் வந்து லக்கி கார்னரில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மிஸ்ஸஸ் மேனகா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். மிஸ்ஸஸ் மேனகா. மிஸ்ஸஸ் தமிழ்மதி. மிஸ்ஸஸ் தமிழ்மதி. தேர்ட் ப்ரைஸ் மிஸ்ஸஸ் முத்துலட்சுமி. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. 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 Passing the parcel, Mrs. Kavi Prabha Miss, first prize. Thank you. Thank you. Thank you, ma'am. Mrs. Kalai Selvi, second prize. Mrs. Kalai Selvi, second prize. Mrs. Sandana Priya, third prize. Third prize. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you. இப்போ ப்ரைஸஸ் வாங்கினாங்க இல்லையா, இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷன் அப்போ நம்ம டீச்சர்ஸ்க்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் சில கேம்ஸ் கண்டக்ட் பண்ணோம். அதில் வின்னர்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயரில் இன்ஷா அல்லாஹ். Annual report will be presented by Mrs. Raiza Sultana. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். எம்ஜிஆர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி 2008 ஆண்டு முன்னாள் தாளாளர் திரு பி ஷாகுல் ஹமீத் தாசில்தார் அவர்கள் தலைமையில் திரு எஸ் யூசுப் அகமது அவர்களால் துவங்கப்பட்டு தற்சமயம் வெற்றிகரமாக 18ஆம் ஆண்டை நிறைவு செய்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமான இந்த கல்வியாண்டில் பல்வேறு செயல்திறன்கள் இடம்பெற்றன. ஜூன் மாதம் பெற்றோர் நிர்வாகம் ஆசிரியர் இணைந்த முதல் கலந்தாய்வு நடைபெற்றது. வாராந்திர கையெழுத்து போட்டியும் வாசித்தல் திறன் போட்டியும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நினைவு திறன் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காலாண்டு அரையாண்டு தேர்வுகளும் நடத்தப்பட்டன. மாணவர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு தினசரி காலை வேளைகளில் உடற்பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டன. நோய் தாக்குதல்களிலிருந்து மாணவ செல்வங்களை பாதுகாக்கும் வண்ணம் குடற்புழு நீக்கம் மாத்திரைகளும் வைட்டமின் மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. தகுந்த இடைவெளிகளில் மருத்துவ சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. நவம்பர் மாதத்தில் குழந்தைகள் தின விழாவையொட்டி டேலன்ஷியா பல்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டன. அப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளின் இறுதியில் பரிசுகள் வழங்கப்பெறும். இனிவரும் நாட்களில் பள்ளி இறுதி தேர்வுகள் நடைபெற உள்ளன. இறைவனின் திருப்பெயருடன் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் பள்ளி இறைவனின் திருவருளால் மேன்மேலும் வெற்றிகரமாக வளர்ந்து பல்லாண்டுகள் சிறப்புற நடைபெறவும் எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், தாளாளர் அவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் மற்றும் செல்வ சிறப்புடன் சிறந்து விளங்கிட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. Thank you, Miss. Let us get motivated through motivational thoughts by students of Vijayar. கொஞ்சம் அமைதியாக இருந்து கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 times சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 times, 1 time இல்லை, 2 times சொல்லுங்க. இதெல்லாம் அமைதியாக கொஞ்சம் கவனிங்க. 5th standard ஃபர்ஸ்ட் வந்து பூர்ணஸ்ரீ மோட்டிவேஷனல் தாட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Good evening to all.
all, my name is K. Purnashree. I am studying 5th standard. I am going to say motivational thought. Look at the sky, we are not alone. The whole universe is friendly to us and conspires only those who dream and work. I repeat, look at the sky, we are not alone. The whole universe is friendly to us and conspires only those who dream and work. I translate into Tamil. வானத்தை பார், நாம் தனிமையாக இல்லை. இந்த முழு பிரபஞ்சமும் நம்முடனே தான் தோழமையாக உள்ளது. ஆனால் கனவுகள் மேம்பட உழைப்பவர்களிடத்தில் தான் சதி செய்கிறது. மறுமுறை, வானத்தை பார், நாம் தனிமையாக இல்லை. இந்த முழு பிரபஞ்சமும் நம்முடனே தான் தோழமையாக உள்ளது. ஆனால் கனவுகள் மேம்பட உழைப்பவர்களிடத்தில் தான் சதி செய்கிறது. தேங்க்யூ. I am studying 4th standard. I am going to say motivational thought. A satisfied life is better than a successful life because our success is measured by others, but our satisfaction is measured by our own soul, mind and heart. I repeat, a satisfied life is better than a successful life because our success is measured by others, but our satisfaction is measured by our own soul, mind and heart. I translate into Tamil. திருப்தியான வாழ்வே வெற்றிகரமான வாழ்க்கையை விட சிறந்தது. ஏனெனில் நமது வெற்றி பிறரால் மதிப்பிடப்படுகிறது. நமது திருப்தி நம்மாலேயே மதிப்பிடப்படுகிறது. நம் ஆத்மா, மனம், இதயம் ஆகியவை நம் திருப்தியை உணர்கின்றன. மறுமுறை, திருப்தியான வாழ்வே வெற்றிகரமான வாழ்க்கையை விட சிறந்தது. ஏனெனில் நமது வெற்றி பிறரால் மதிப்பிடப்படுகிறது. நமது திருப்தி நம்மாலேயே மதிப்பிடப்படுகிறது. நம் ஆத்மா, மனம், இதயம் ஆகியவை நம் திருப்தியை உணர்கின்றன. தேங்க்யூ. Good morning to all. My name is B. Devakirti. I am studying 5th standard. I am going to say motivational thought. A pen can do mistake, but a pencil can't because it has a good friend. Only a true friend can erase your mistakes and make you perfect. I repeat, a pen can do mistakes, but a pencil can't because it has a good friend. Eraser. Only a true friend can erase your mistakes and make you perfect. I translate into Tamil. எழுதும்போது ஒரு பேனா தவறுகள் செய்யும், ஆனால் பென்சில் தவறு செய்யாது. ஏனெனில் பென்சிலுக்கு அழைப்பான், அதாவது இரேசர் இருந்து தவறுகளை திருத்தி அழைத்து தரும். அதுபோல்தான் ஒரு நல்ல நண்பன் தமது தவறுகளை திருத்தி நம்மை முழுமையாக சரியான மனிதனாக்குவான். மறுமுறை, ஒரு பேனா தவறுகள் செய்யும், ஆனால் பென்சில் தவறு செய்யாது. ஏனெனில் பென்சிலுக்கு அழைப்பான், அதாவது இரேசர் இருந்து அழித்து தரும். அதுபோல்தான் ஒரு நல்ல நண்பன் தமது தவறுகளை திருத்தி நம்மை முழுமையாக சரியான மனிதனாக்குவான். தேங்க்யூ. My name is Haj Mohammed Aksar. I am studying 4th standard. I am going to say motivational thought. Someone asked what is the difference between school and life. Answer: in school you learn lesson before test. In life you get test before lesson. I repeat, someone asked what is the difference between school and life. Answer: in school you learn lesson before test. In life you get test before lesson. I translate into Tamil. பள்ளிக்கூடத்திற்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வேற்றுமை என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் தேர்வுக்கு முன் நாம் பாடங்கள் கற்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் பாடங்களை கற்கும் முன் தேர்வை அடைகிறோம். மறுமுறை, பள்ளிக்கூடத்திற்கும் வாழ்க்கைக்கும் உள்ள வேற்றுமை என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் தேர்வுக்கு முன் நாம் பாடங்கள் கற்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் பாடங்களை கற்கும் முன் தேர்வை அடைகிறோம். தேங்க்யூ.
Left. My name is S. Pritika. I am studying 5th standard. My school name is Vidya Nursery and Primary School. I am going to say motivational thought. Success is not luck. It is a game for a person and hard work. I translate into Tamil. வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது பொறுமை மற்றும் கடின உழைப்பின் பலனாகும். Thank you. To all, my name is B. Nitin. I am studying 5th standard. I am going to say motivational thought. Life lesson. Never search your happiness in others. It will make you feel alone. Search it in yourself. You will feel happy even when you are left alone. I repeat, never search your happiness in others. It will make you feel alone. Search it in yourself. You will feel happy even when you are left alone. I translate into Tamil. வாழ்க்கை பாடம். உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பிறரிடம் தேடாதே, அது உன்னை தனிமையாக்கும். உனக்கான மகிழ்ச்சியை ஒருபோதும் தனிமையில் கூட மகிழ்ச்சியை உணர முடியும். மறுமுறை, உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பிறரிடம் தேடாதே, அது உன்னை தனிமையாக்கும். உனக்கான மகிழ்ச்சியை ஒருபோதும் தனிமையில் கூட மகிழ்ச்சியை உணர முடியும். தேங்க்யூ. I am studying 5th standard. I am going to say a motivational thought. Life only comes around once. So do whatever makes you happy and be with whoever makes you smile. I repeat, life only comes around once. So do whatever makes you happy and be with whoever makes you smile. I translate into Tamil. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வரும். அதனால் எது நம்மை மகிழ்விக்குமோ அதே செய்ய வேண்டும். நம்மை மகிழ்வித்து புன்னகை புரிய வைக்கிறவர்களோடு இருத்தல் வேண்டும். மறுமுறை, வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வரும். அதனால் எது நம்மை மகிழ்விக்குமோ அதே செய்ய வேண்டும். நம்மை மகிழ்வித்து புன்னகை புரிய வைக்கிறவர்களோடு இருத்தல் வேண்டும். தேங்க்யூ. Rakshita. Miss Rakshita. I study in 4th standard. I teach motivational thought. Good morning to all. Today motivational thought. Good evening. Good evening to all. Good evening to all. Today motivational thought. A negative mind will never give you a positive life. I repeat, a negative mind will never give you a positive life. I translate into Tamil. எதிர்மறை எண்ணங்கள் ஒருபோதும் நேர்மறை வாழ்வை தராது. மறுமுறை, எதிர்மறை எண்ணங்கள் ஒருபோதும் நேர்மறை வாழ்வை தராது. தேங்க்யூ. Okay, thank you. My name is Seya Isika Bana. I am studying in 4th standard. I am going to say motivational talk. My father used to say, don't raise your voice, improve your argument. I repeat, my father used to say, don't raise your voice, improve your argument. I translate into Tamil. குரலே உயர்த்தாதே வழக்காடுவதில் முன்னேற்றம் கொண்டு வா என்று என் தந்தை கூறுவார். மறுமுறை, குரலையே உயர்த்தாதே வழக்காடுவதில் முன்னேற்றம் கொண்டு வா என்று என் தந்தை கூறுவார். தேங்க்யூ. Okay, thank you. G. Manoj, 5th standard. My name is Umar Ashraf. I am studying 5th standard. My school name is Vidya Nursery and Primary School. Umbrella cannot stop the rain, but help us stand in rain. Confidence may not bring success, but gives the power to face any challenge in life. I repeat, umbrella cannot stop the rain, but help us stand in rain. Confidence may not bring success, but gives the power to face any challenge in life. Meaning, குடை மழையை நிறுத்தாது, ஆனால் மழையில் நனைந்து விடாமல் நம்மை காக்கும். அதுபோல் நம்பிக்கை என்பது நமக்கு வெற்றியை தராது, ஆனால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களின் வலிமை தரும். மறுமுறை, குடை மழையை நிறுத்தாது, ஆனால் மழையில் நனைந்து விடாமல் நம்மை காக்கும். அதுபோல் நம்பிக்கை என்பது நமக்கு வெற்றியை தராது, ஆனால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களின் வலிமை தரும். தேங்க்யூ. Okay, thank you. My name is Suvadesh.
I am going to say motivational talk. Teamwork divides the work and multiplies success. I repeat, teamwork divides the work and multiplies success. Meaning, குழுவோடு சேர்ந்து செய்யும் வேலை எளிதாக அமைவதோடு வெற்றியும் பெருக்கும். Thank you. Very nice. Darshan Raj. My name is Darshan Raja. I am studying 4th standard. I am going to say motivation talk. Power of money. No money, no respect. No money, no good food. No money, no good cloth. No money, no relatives. No money, no enjoyment. No money, no love. I repeat, no power of money. No money, no respect. No money, no good food. No money, no good cloth. No money, no relatives. No money, no enjoyment. No money, no love. I translate into Tamil. பணத்தின் வலிமை. பணமில்லையேல் மதிப்பு மரியாதை இல்லை. பணமில்லையேல் நல்ல உணவு இல்லை. பணமில்லையேல் நல்ல உடைகள் இல்லை. பணமில்லையேல் உறவுகள் இல்லை. பணமில்லையேல் மகிழ்ச்சி இல்லை. பணமில்லையேல் அன்பு இல்லை. மறுவுலை. பணமில்லையேல் மதிப்பு மரியாதை இல்லை. பணமில்லையேல் நல்ல உணவு இல்லை. பணமில்லையேல் நல்ல உடைகள் இல்லை. பணமில்லையேல் உறவுகள் இல்லை. பணமில்லையேல் மகிழ்ச்சி இல்லை. பணமில்லையேல் அன்பு இல்லை. Thank you. Thank you. Okay, next. Yoga. Yogalakshmi. I am studying 3rd standard. I am going to say motivational talk. If you throw stones at every barking dogs, you will never reach your destination. Good decision come from experience, and experience come from making bad decision. I translate into Tamil. இன்னி செல்லும் வழியில் இன்று குடைக்கும் எல்லா நாய்களின் மேலும் கல்லை வீசி கொண்டிருந்தால் உன்னுடைய இலக்கை அடைய முடியாது. நல்ல தீர்மானங்கள் அனுபவத்தாலும் நல்ல அனுபவங்கள் தவறான தீர்மானங்களாலும் அமைகின்றன. தேங்க்யூ. Okay, thank you. Sanjana Shri, 3rd standard. Good evening to all. My name is Sanjana Shri. I am studying 3rd standard. Now I am going to say about motivational thought. Coins always make sound, but paper money is always silent. So when your value increases, keep yourself silent and humble. I repeat, coins always make sound, but paper money is always silent. So when your value increases, keep yourself silent and humble. I translate into Tamil. சில்லறை நாணயங்கள் அதிக சத்தத்தை உண்டாக்கும், ஆனால் ரூபாய் நோட்டு அமைதியாக இருக்கும். அதுபோல நம் மதிப்பு அதிகமாகும் போது நாம் அமைதியாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மறுமுறை, சில்லறை நாணயங்கள் அதிக சத்தத்தை உண்டாக்கும், ஆனால் ரூபாய் நோட்டு அமைதியாக இருக்கும். அதுபோல நம் மதிப்பு அதிகமாகும் போது நாம் அமைதியாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ. Thank you. Desik, 5th standard. Desik. Good evening to all. Today, motivational thought. My name is P. Desik. I am studying 5th standard. I am going to say motivational thought. A parrot talks too much but can't fly high. An eagle is silent but has the ability to touch the sky. A lion is silent but is the king of the jungle. This is power of silence. I translate into Tamil.
ஒரு கிளி நிறைய பேசும், ஆனால் அதற்கு உயர பார்க்க இயலாது. ஒரு கழுகு அமைதியாக இருக்கும், ஆனால் அதற்கு வானத்தை தொடும் அளவிற்கு அந்த வல்லமை உடையது. ஒரு சிங்கம் அமைதியாக இருக்கும், ஆனால் அது காட்டின் அரசனாக இருக்கிறது. இதுவே அமைதியின் வலிமை. தேங்க்யூ. தேங்க்யூ. பாலாஜி, 5th ஸ்டாண்டர்ட். Good evening to all. My name is S. Balaji. I am going to say now motivation talk. Making money is action. Keeping money is behavior. Growing money is knowledge. I translate to Tamil. பணம் சமைப்பில் செயலாகும். பணம் வைத்திருப்பது குணமாகும். பணம் வளர்ப்பது அறிவாகும். Thank you. Very good. Thank you. Thank you. Aslam. 4th standard. Good evening to all. My name is M. Aslam Jawad Hussain. I am studying 4th standard. My school name is Vijay Nursery and Primary School. Aslam, Going to say motivational thought. Don't feel bad if people remember you only when they need you. Feel honored that you are like a candle that comes to mind when their world goes dark. I translate into Tamil. தேவைப்படும் போது மட்டுமே மக்களால் நாம் தேடப்படுகிறோம் என்பதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். மரியாதைக்குரியவராக நினைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உலகம் இருட்டாக இருக்கும் போதுதான் தேவைப்படும் மெழுகுவர்த்தி போல உணர வேண்டும். தேங்க்யூ. Okay, Pooja Parameswari. Thank you. Pooja Parameswari, 5th standard. Where is Pooja? That 6 Come front, go front. Good morning to all. Today motivation thought. 6 months of hard work, consistency, focus and discipline can change your life forever. I translate into Tamil. 6 மாத கடின உழைப்பு, உறுதி, கவனம் மற்றும் ஒழுக்கம் இருந்தால் உன் வாழ்வில் மிகுந்த மாற்றம் ஏற்படும். தேங்க்யூ. Okay, very good. My name is S. Balahani. I am studying 5th standard. I going to say motivational thought. We suffer more from visualization than from reality. Translate into Tamil. யதார்த்தத்தை விட கற்பனையின் மூலமே அதிகம் செயல்படுகிறோம். Thank you. Very good, thank you. Muhammad Hassan. My name is Anna Silva. I am studying 5th standard. I am going to say motivational thought. Study while others are sleeping. Decide while others are delaying. Save while others are wasting. Smile while others are frowning. Prepare while others are quieting. Persist while others are beginning. Begin while others are procrastinating. Work while others are wishing. I translate into Tamil. பிறர் உறங்கும் போது படித்துக்கொள், பிறர் தாமதிக்கும் போது தீர்மானித்துக்கொள், பிறர் வீணாக்கும் போது சேமித்துக்கொள், பிறர் உழைக்கும் போது புன்னகைத்துக்கொள், பிறர் பகல் கனவு காணும் போது தயார் செய்துக்கொள், பிறர் வெளியேறும் போது உறுதியாக நின்றுக்கொள், பிறர் காலம் தள்ளும் போது தொடங்கிவிடு, பிறர் விருப்பம் கொண்டு இருக்கும் போது உன் வேலையை முடித்துவிடு. தேங்க்யூ. Thank you. My name is M. Vishwa. I am studying 5th standard. My school name is Vijay Nursery and Primary School. I am going to say motivation thought. Show respect to people even when they don't deserve it. Respect is a reflection of your character, not theirs. I translate into Tamil. மரியாதை என்பது நாம் பிறருக்கு தரும்போது அது எதிராளியை பற்றி அல்ல, நமது நன்னடத்தை பற்றி தெரிவிக்கிறது. அதனால் எதிரில் இருப்பவர் மரியாதைக்கு தகுந்தவர் இல்லை எனினும் மதிப்பது அவசியம். தேங்க்யூ. Thank you. Atika, 3rd standard. Evening to all. My name is Amma Atika. I am studying
translate into Tamil. வாழ்க்கை பயணம் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அவசரப்படாமல் சிறிது இளப்பாரி தன்னை தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். தேங்க்யூ. மோட்டிவேஷன் தாட்ஸ் முடிச்சுமா? சின்ன பிள்ளைங்க நல்லா எழுதி கொடுத்ததை படித்து மெமரைஸ் பண்ணி பார்க்காம சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு. ரைட் தானே? கிளாப். ஓகேம்மா, தேங்க்யூ. I am studying 5th standard. My school name is Vibjyar Nursery and Primary School. Today motivational chart. Today I am going to say motivational chart. Team big but work harder. Team. Thank you. The long-awaiting culture programs. Sit back and enjoy. நைஸ், தேங்க்யூ. To welcome our LKG boys to the dance floor.
வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் அமருங்கள். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், எல்லாரும் பிரசன்ட் சொல்லுங்க. ஆர்வம், உள்ளேனம்மா. விளையாட்டுத்தனம், உள்ளேனம்மா. எக்ஸ்ட்ரா 1, உள்ளேனம்மா. எக்ஸ்ட்ரா 2, உள்ளேனம்மா. எக்ஸ்ட்ரா 3, உள்ளேனம்மா. டாப்பர், வரலையம்மா. பசிப்பர், உள்ளேனம்மா. இன்னைக்கு நாம புத்தகங்கள்னா என்ன, இந்த புத்தகங்கள்லாம் நமக்கு எப்படி ஒரு நல்ல நண்பர்களாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். நல்ல நண்பர்களா? புக்ஸா? நல்ல தூக்க மாத்திரையாக வேணா சொல்லிக்கலாம். Hello students. ஹலோ தேவதையே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் தேவதையே. உங்களில் யாரோ புக்ஸே இல்லாமல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்றதை கேட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சாரி தேவதையே, நாங்க தெரியாம சொல்லிட்டோம். சரி சரி, பரவாயில்ல. உங்க எல்லாருக்கும் புக்ஸ் எல்லாம் உயிரோட வந்து பேச சொல்ல போறேன். ஓ வா, புக்ஸா உயிரோட வந்து பேசுமா? என்ன சொல்றீங்க தேவதையே? ஆமா ஆமா, உண்மைதான். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க எல்லாம் அமைதியா இருந்து கவனிக்கணும். ஓகே ஓகே, போரிங்கா சலிப்படையாம இருந்தா ஓகே ஓகே. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க சயின்ஸ் புக், அதாவது அறிவியல் புத்தகம். ஹலோ சயின்ஸ் புக். நான் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் தீவுகளையும் கடல்களையும் உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து காட்டுவதற்கு உதவுகிறேன். மேலும் பூமி சுழல்வதையும் சுனாமி சூறாவளி எப்படியெல்லாம் உருவாகுதலும் அதை எப்படியெல்லாம் கடக்கலாம்னு சொல்லித்தரேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் புக். ஹலோ மேக்ஸ் புக். நான் இல்லைன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் எண்ணிக்கை எல்லாம் தெரியாது இல்லையா? உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும், என கூட எவ்வளோ பணம் தரணும், ஸ்நாக்ஸ் வாங்கின பரம் நம் கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும், எல்லாமே நான் தான் சொல்லி தரேன். ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸா? எங்க எங்க இருக்கு ஸ்நாக்ஸ்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் ஹிஸ்டரி புக். ஹலோ ஹிஸ்டரி புக். நான் பழங்காலத்து வாழ்ந்த ராஜ
பற்றி அவங்களோட வாழ்க்கை முறைகளையும் வீர கலைகளையும் உங்களுக்கு எடுத்துச் சொல்வேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இங்கிலீஷ் புக் மற்றும் ஸ்டோரி புக். ஹலோ இங்கிலீஷ் புக். நான் உங்களுக்கு நிறைய கதைகள் மூலம் நிறைய கற்பனைகளும் திறன்களையும் உருவாக்குகிறேன். கற்பனை திறன், வீரம், விவேகம் போன்ற எல்லா கலையும் என்கிட்ட கற்றுக்கொள்ளலாம், தெரியுமா? பார்த்தீங்களா மாணவர்களே, இது போல்தான் ஒவ்வொரு புக்கும் உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நண்பராக இருந்து உங்க கூடவே இருந்து உங்க முன்னேற்றத்துக்கு உதவுறாங்க. உண்மைதான், புக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, அவை நம்மை நல்ல மனிதனாக வாழவும் உதவி செய்கின்றன. ஓ, அப்படியா? புக்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? இதெல்லாம் முன்னாலேயே தெரியாம போச்சே. இதெல்லாம் கேட்டப்புறம் எனக்கு புக்ஸ் மேல் இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமாயிருச்சு. நானும் ப்ராமிஸ் பண்றேன், புக்ஸ் எனக்கு புது புது சமையல் ரெசிபி செய்யணும் சொல்லி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணணும். ஓகேவா? ஆமா ஆமா, இனிமே புக்ஸ்னா போரிங்னு சொல்லவும் மாட்டேன். நல்ல நண்பர்களாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்து நமது அறிவையும் ஆக்கத்தையும் வளர்க்கின்றன. A good book is better than a good teacher. நன்றி. Moral of the story in song. புத்தகம் நம் வாழ்வின் பொக்கிஷமே, அறிவை வளர்க்கும் பெட்டகமே, நாளும் காண்போம் சிறந்த சொப்பனமே, சீராய் நிறைவேற்றிடும் நம் புத்தகமே, ஏட்டறிவும் எழுத்தறிவும் நிறைந்திடவே, வாழ்வில் ஒளிதான் பெருகிடவே, வாசிப்போம் தினம் ஒரு புத்தகமே, வளமாய் வாழ்வோம் காத்தே ஒழுக்கமே, புத்தகம் நம் வாழ்வின் பொக்கிஷமே, அறிவை வளர்க்கும் பெட்டகமே, புத்தகம் வாழ்வின் பொக்கிஷமே, அறிவை வளர்க்கும் பெட்டகமே. தேங்க்யூ. வாழ்வின் பொக்கிஷங்கள் என்பதை எடுத்து கூறிய மாணவர்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் டான்ஸ் பை UKG பாய்ஸ். அந்த பேப்பர் கொடுங்க. Parents, a small request. கொஞ்சம் முன்னால் வந்து வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணால் நல்லது. பின்னால் இருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியல ப்ரோக்ராம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒதுங்கி நின்று கூட வீடியோ எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஐசாக கொஞ்சம் பாரு, நடப்பேரு
சொல்லு பரவி, எதுக்கு என்னைய கூப்பிட்ட? மரமே, என்னோட நெல்மணி உன் மரப்பொந்துக்குள்ள விழுந்துருச்சு. எனக்கு எடுத்து தரியா? இதோ பாரு, எனக்குள்ளே இவ்வளோ நெல்மணிகள் இருக்கு. இதுல உன்னோட நெல்மணி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லு, இதுல இருந்து எதையாவது ஒரு நெல்மணியை எடுத்துட்டு போ. இல்ல இல்ல, எனக்கு என்னோட நெல்மணி தான் வேணும். எடுத்துட்டா. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதப்பா. அடம் பிடிக்காம இங்க இருந்து போயிரு. போ போ, நிறைய கட்டு. இரு இரு, நான் எங்க போய் பேசணுமோ அங்க போய் பேசிக்கிறேன்.
என்னப்பா என்னவே சுத்தி வர்ற, என்ன விஷயம்? அதோ அங்க ஒரு மரம் தெரியுதா? அந்த மரம் என்னோட நெய்மணியை வச்சுட்டு தர மாட்டேங்குது. சரி, அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லு. அந்த மரத்தை நீங்க போய் வெட்டி சாச்சிடணும். உன்னோட ஒரு நெல்மணிக்காக இவ்வளவு பெரிய மரத்தை வெட்டுறதா? என்னப்பா நீ இவ்வளவு சுயநலமா இருக்க? என்னால மரத்தெல்லாம் வெட்ட முடியாது. போ போ. நான் எங்க போய் பேசணுமோ அங்க போய் பேசிக்கிறேன். வா வா பறவையே, எப்படி இருக்க? ஏன் பதட்டமாவும் கோபமாவும் தெரியுது? ஆமா, நான் பதட்டமாவும் கோபமாவும் இருக்கேன் தான். ஏன்னா என்னோட நெய்மணியை அந்த மரம் வச்சுட்டு தர மாட்டேங்குது. நீ கேட்டு தர மாட்டேன்னு சொல்லிச்சா? ஆமா, தர முடியாது, வேற எதையாவது எடுத்துட்டு போன்னு சொல்லுச்சு. சரி, அப்புறம் என்ன எடுத்துக்க வேண்டியதானே? இல்ல, எனக்கு என்னோட நெய்மணி தான் வேணும். அதுக்கு தான் உங்ககிட்ட உதவி தேடி வந்தேன். சரி, இப்ப நான் என்ன உதவி செய்யணும்? நீங்க போய் அந்த மரத்தை முட்டி மோதி வேரோட சாய்க்கணும். அது போக உதவி செய்ய மரத்தை அந்த மரவெட்டையும் மிதிச்சு கொள்ளணும். உன்னோட நன்மணிக்காக பல பேருக்கும் நிழல், காய், பூ, பழம் எல்லாம் தந்து உதவிட்டு இருக்க. இவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி சாய்க்க என்னால் முடியாது. அதுபோல யாரையும் தகுந்த காரணம் இல்லாம மிதிச்சு கொள்ள முடியாது. நீ பேசாம இங்கிருந்து போயிடு. போ போ போ. போறேன் போறேன், ஆனா அந்த மரத்தை பழி வாங்காம விட மாட்டேன், பாத்துக்கோ. அந்த பறவை என்ன நோக்கி வேகமாக வருது, கொத்திருமோ? ஏய் எறும்பே, அங்க என்ன செய்றீங்க? வா சொல்லுங்க பறவை, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அதோ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அதோ அங்க ஒரு யானை தெரியுதா? அந்த யானை காதுக்குள்ள நீ புகுந்து கொடைஞ்சு அதுக்கு நல்ல வழி தரணும், புரியுதா? ஏனுங்க பறவையே, அது உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? நீ என்ன என்னையே கேள்வி கேட்கறது? என்னை விட வலிமையானவங்களை எல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் நான் என்னை விட வலிமை குறைந்த உன்னை மிரட்டி வேலை வாங்க வந்திருக்கேன். ஐயோ, அப்படி நாம் எதுவும் செய்யாதீங்க. நான் நீங்க சொல்றபடி நான் செய்கிறேன். யானையாரே, அந்த பறவை என்ன உங்க காதுக்குள்ள போய் குடைந்து உங்களுக்கு தீங்கு பண்ண சொல்லுச்சு. இல்ல நாயனைய கொத்தி திண்டுருமா? அப்படியே விஷயம். வா, நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த மரமேற்றையே பார்த்துட்டு வரலாம். என்னப்பா யானையாரே, எறும்பாரு, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஐயா, அந்த பறவை என்ன மிரிச்சு கொள்ள சொல்லுச்சு. நான் மாட்டேன்னு சொன்னதால் இப்ப அந்த எறும்பை என் காதுக்குள்ள போகுது, கொடைய சொல்லி அனுப்பியிருக்கு. இப்ப நான் உங்களை கொல்லவனா இந்த எறும்பு என் காதுக்குள்ள போயிடும். அப்படி போகலாம், பறவை எறும்பை கொத்து தின்னுடும். இப்ப நம்ம மூணு பேரும் சரியான ஆபத்துல இருக்கோம். இப்ப என்ன பண்ணலாம்? ஓ, அப்படி போகுதா கதை? சரி, நாம மூணு பேரும் ஊர் பெரியவர் கிட்ட போலாம். அவர் நமக்கு நியாயம் செய்வார். வணக்கம் வணக்கம், என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? ஆமாம் ஐயா. ஐயா, அந்த பறவை தன் நெல்மணிய அந்த மரம் எடுத்துக்கச்சுன்னு சொல்லி என்கிட்ட அந்த மரத்தை வெட்டிடும்னு சொல்லிச்சு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே யானை அனுப்பி என்ன மிதிச்சு கொல்லணும்னு சொல்லுச்சு. யானை மாட்டேன்னு எறும்பு அனுப்பி யானை காதுக்குள் போய் கூடயே சொல்லி இருக்கு. இப்ப நீங்க தான் எங்களுக்கு சரியான நியாயம் சொல்லி பாதுகாப்பு தரணும். சரி, அந்த பறவையை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஏ பறவை, உன்னை ஊர் பெரியவர் கூப்பிடுகிறார். சொல்லு பறவையே, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, நான் பறந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப என் வாயிலிருந்து நெல்மணி அந்த மரத்துக்குள்ள விழுந்துருச்சு.
ஆனா நான் போய் கேட்டப்ப அந்த மரம் தர மறுத்துச்சு. அதனால நான் மரவற்றவர்கிட்ட போய் உதவி கேட்டேன். அவர் செய்யல. அதனால நான் அவர் மேலேயும் அந்த மரம் மேலேயும் கோவம் வந்து யானை கிட்ட போய் உதவி கேட்டேன். அதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னதால நான் எறும்பு கிட்ட போய் அதிகாரம் பண்ணேன். அது தப்பா? நீங்களே சொல்லுங்க ஐயா. நெல்மணியை தவற விட்டது உன்னுடைய தப்பு தானே. அந்த ஒரு நெல்மணிக்காக மரத்தை வெட்டுறது என்ன நியாயம்? அந்த மரம் எத்தனை பேருக்கு தன்னுடைய நிழலையும் காயையும் கனியையும் தந்து சேவை செஞ்சுட்டு இருக்கு. கொஞ்சமாவது யோசிச்சியா? ஆளா வேளா தலைச்சு நிக்கிற மரத்தை வெட்டுறது என்ன நியாயம்? அது போக மரம் வெட்டுபவரையும் யானையையும் எறும்பையும் வேற மிரட்டி இருக்க. இதெல்லாம் என்ன சிறுபிள்ளைத்தனம்? முடிஞ்ச வரைக்கும் நாம எல்லாம் உதவியா இருக்கணுமே தவிர இப்படியெல்லாம் தவறிழைக்க கூடாது. சரி, இப்ப அவங்க போய் சுயநலத்தை மறந்து வேலையை பாருங்க. போங்க போங்க. அனைவரும் சுயநலம் தவிர்த்து பொதுநலம் பேண காப்போம். நன்றி. அலோட் பண்ணு அச்சங்களை டெலிட் பண்ணு போய் வரலாம் உச்சம் உச்சம் ஏமியா மியா புனைகளான செலவுற அந்த தந்த மூச்சுகினை வீதி அடையிற ஒட்டக மாதிரி நீங்க வாடி கண்டியா ஒட்ட கூட மாத்திருச்சு நம்ம இந்தியா நம்ம இந்தியா நம்ம இந்தியா ரங்கிர கரண கரண கர ரங்கிர கரண கரண கர ரங்கிர கரண 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 ரங்கிர கரண கரண கர ரங்கிர கரண கரண கர ரங்கிர கரண 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 கரண
இந்த ட்ராமா மொபைல் ஃபோன் வந்ததுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், மொபைல் ஃபோன் வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மொபைல் ஃபோன்ஸ். Changed a lot since mobile phone arrived. They have greatly affected how people communicate, work and do everyday activities. Today we are here to showcase the difference between the life before and after the arrival of mobile phone through this drama. Scene 1, characters: Mother Chris. Setting: the living room, late afternoon. In the afternoon, Chris was returning to his house after completing his exams. Finally done. No more books for 2 weeks, Mom. Exams are officially over. That's a great news, my dear. So what's the plan for these holidays? Well, I was thinking, can I go to grandfather's house? I miss Grandpa and his stories. I was hoping you will say that. I remember he loves telling you stories. It's good for you to spend time with him and just be a kid away from screen. Mom, please give me a smartphone while going to grandfather's house. Do you remember? There is no proper internet, which means no distraction, just family time. Yes, Mom. I promise you I will only use smartphone when it's necessary, and I will help Grandpa in small works. I will enjoy my holidays with him. That sound wonderful, Chris. Let us pack your bag this evening. You can leave tomorrow morning. Yes, this is going to be the best holiday ever. Thanks, Mom. Grandfather Chris. Setting: Grandpa's house, morning. After an exam, Chris was going to his grandfather's house, which was located in village. Grandpa, I am here. It's so bright and green here. It is the different from city. Yes, my boy. Welcome. I have been waiting for you. Come and drop your bags. Day 1 in Grandpa's house. Now let us see. Grandfather was spending good time and creating golden memories in action. Smartphone and addicted to it.
setting the living room morning. What happened, Krish? Grandpa, today power shutdown day. No electricity. So what is the problem? My phone battery is dead. How will I spend day without a phone? Nowadays, you are using your mobile phones too much. It will addicted to your phone. Today, I show how I spent my childhood without a phone. But now how you people are using mobile phones consistently. Let us see some daily routines before and after arrival of smartphones. How will the people wake up in the morning before the arrival of smartphone? After the arrival of smartphone. Roboda, 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 zoom, zoom, Roboda, 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 zoom, zoom, Roboda, Roboda, Roboda. Now let us see how families share their food before the arrival of smartphone. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போதே. காத்து வாசம் வேற, அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை. Wake up and smile, kanna sama fresh life ma, இன்னொரு நாள் வந்தால் wake up ma. City ke best ஆகில சின்ன வயசு favorite, இதுதான் time ஒண்ணா enjoy பண்ணலாம். ஸ்கிரீனதான் டச் பண்ணி நோ மோர் வெயிட்மா, நினைச்சா தேடி படும் செம்ம ஸ்பீடுமா. A playtime is used to be a fun time for kids. Let us see how kids spend their playtime before the arrival of smartphone. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மண்ணு கட்டி ஆட்டம் போட்டோமே. கண்டோடு வந்தா போதும், அத்தான சுட்டு சுட்டு ஆட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட, சச்சிக்கு தேவன் முட்ட, பறிப்போமே சார கட்ட, பொழுதிதான் நம்ம கட்ட. Before the arrival of smartphone, kids used to play indoor, outdoor games and traditional games. Now let us see after the arrival of smartphone.
It's sad how poorly we are playing nowadays. No physical games, no physical activities. Now let us see how people before the arrival of smartphone consider their moral life. Let us see after the arrival of smartphone. Let us see after watching this non-arrival and arrival of smartphone, which one will Krish like to choose? Thank you, Grandpa. Now I understand that the non-arrival of mobile phone had a good time. It is because it gives us more family time, and that family time gives us real happiness. Family gives us care and love. Physical games give our body movements without exercise, so our body gets stronger. Humanity is about kindness and compassion. Treating each other with empathy is important in our lives. Overusage of smartphones results in no physical movements in distant individuals from family members and family time. It only rise to addiction, distraction, poor sleep, eyesight, mental health which make people are more stressed. Therefore, a decision has been made to work using the mobile phone. Nowadays, a lot of students are distracted by mobile phone. Studies and other activities are being distracted by mobile phone. I request you to avoid using mobile phone. Thank you. அஸ்வத் கிளினிக் அவர் நம்மளுடைய சாருடைய கரஸ்பாண்டன்ட் சாருடைய சிறந்த நண்பர். சரியா, அவர் நம்மளை சிறப்பிக்க வந்திருக்காரு. நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் இருந்தாலும் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்காக சில அட்வைஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க. தேங்க்யூ. லெட் அஸ் ஆனர் ஹிம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே மற்றும் கலந்து கொண்டிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த விப்ஜிஆர் ஸ்கூலுடைய 18வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள என்னை அழைத்தமைக்கு முதற்கண் விப்ஜிஆர் ஸ்கூலோட பிரின்சிபல் மிஸ்ஸஸ் யூசப் அஹமத் அண்ட் கரஸ்பாண்டன்ட் திரு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட சின்ஸ் மை ஸ்கூல் டேஸ்லேருந்து அதிலிருந்து நம்ம யூசப் அஹமதுடைய அழைப்புக்கு ஏற்றிங்க வந்து உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் மாதம் நான் பேசி செல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய குழந்தை செல்வங்களுடைய பல திறமைகளை நான் மிகவும் வியப்புடன் கண்டுகளித்தேன். அந்த இதுக்கு முதல் காரணம் இந்த விப்ஜிஆர் ஸ்கூலுடைய அனைத்து அந்த டீம் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டீம் எஃபர்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைகளோட திறமைகளிலிருந்து தெரிகிறது.
பிள்ளைகளுடைய ஆடல் பாடல் அவங்க பண்ணுற அந்த ட்ராமாக்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த செல்ஃபோன் இதை வந்து எப்படி நம்ம மாணவ பருவங்களில் வந்து எப்படி இதாகி போயிடறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து ரொம்ப எளிமையான எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணதை ரொம்ப வியந்து பார்த்தேன். நாம் எல்லாரும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வருங்கால சமுதாயமாகிய மாணவ செல்வங்களுக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு முக்கியமானது கல்வி, ஒழுக்கம், எல்லா அறிவு, இந்த மூணும் இருந்தால் தான். ஸோ இந்த மூணை வந்து ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து புதுசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் வழிநடத்த செல்ல வேண்டியது வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். ஸோ இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து குழந்தைகள் வேறு வழியில் சென்று விடாமல் நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு இந்த விபியா ஸ்கூலுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரையும் நம்ம மரியாதை செய்வோம். கொத்தடிக்க குத்தடிக்க கூத்தாட்டங்கை தட்ட போடு कुछ रूप उसका महका, कुछ मैं भी बहगा मस्ती में दिल ये गाने लगा. अजूबा अजूबा तेरे इश्क की दीवानगी सर पे चढ़ के बोले. வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை.